என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். முள்ளங்கி பொரியல் வாங்க சாப்பிடலாம். பெரும்பாலும் முள்ளங்கில பொரியல் பண்ண மாட்டாங்க. முள்ளங்கில பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. வாங்க இந்த அற்புதமான டேஸ்டான முள்ளங்கி பொரியலை எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த சூப்பரான முள்ளங்கி பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வர மிளகாய் 2-3 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை கறிவேப்பிலை ஒரு கொத்து அதை வச்சுருக்கிறேங்க. 2 முள்ளங்கி, 1 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் பயிர் இல்லை பாசி பருப்பு, இந்த பாசி பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம வேக வச்சுக்கிட்டு வந்துடணும். இது ரொம்ப குழையக்கூடாது, வேக வச்சுக்கணும். நல்லா குழையாமல் வேக வைக்கணும். இந்த முள்ளங்கி வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. முள்ளங்கியை இந்த மாதிரி துருவிக்கிங்க, கட் பண்ண வேண்டாம். பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு 80% இந்த மாதிரி வேக வச்சுங்க. அப்போ தான் நம்ம பொரியல் சாப்பிடும்போது அப்படியே சில இது கடிபட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி விட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். மற்ற பொரியலுக்கெல்லாம் இதுக்கு 2 டீஸ்பூன் சேர்த்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிக்கிச்சுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. கண்ணாடி பதம் வரலும் வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம முள்ளங்கி துருவி வச்ச முள்ளங்கியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நமக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தண்ணி ஊற்றியோ வதக்கக்கூடாதுங்க. அப்படியே எண்ணெயிலேயே வதக்கணும். அடுப்பு மீடியத்துக்கும் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. நமக்கு தண்ணி தெளிக்கக்கூடாது, தண்ணி ஊற்றவும் கூடாது. சூப்பராக இருக்குங்க பொரியல். பார்த்தா சிம்பிளாக இருக்கும், ஈஸி தான். பொரியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பாசி பருப்பு வேக வைக்கிற டைமு தான், அவ்வளோதான். மற்றபடி டக்குன்னு நமக்கு பொரியல் ஆயிருங்க. டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்குங்க. மூடி வச்சு அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து கிளறி விடுங்க. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றல, தண்ணி தெளிக்கவும் இல்லை. அதனால அந்த ஆவி தண்ணியிலேயே வேகணும். ஒரு 5 நிமிஷம், 5 to 7 நிமிஷம் வந்துச்சுன்னா போதுங்க. நல்லா வெந்துடும். எடுத்து பார்க்கலாங்க. வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்துருங்க. நல்லா வெந்துருச்சு. ஏன்னா இந்த முள்ளங்கியில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால அதிகமான நீர்ச்சத்து இருக்குது இல்லைங்களா. அதனால அதில் இருக்கிற தண்ணியே போதும், ஈரத்தன்மையே போதுங்க. நல்லா வதங்கிடும். தண்ணியே நம்ம தெளிக்காமல், தண்ணி ஊற்றாமல் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க. இது சாப்பிட்றதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கீங்க இல்லையா பாசி பருப்பு, அதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் விட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பருப்பு வேக வச்சுட்டோம். அதனால் சும்மா போட்டு வேக தேவையில்லை. அவ்வளோதாங்க. ஒரு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காயும் போடலாங்க. தேங்காய் துருவல் போட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி தாங்க இருக்கும். அதை விடவே இது டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் கூட அந்த முட்டைக்கோஸ் ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக வரும். ஆனால் இந்த முள்ளங்கில வரவே வராதுங்க. இதனுடைய ஹைலைட்டே என்ன, நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிக்கவும் கூடாது, ஊற்றவும் கூடாது. ஆவியிலேயே அப்படியே நம்ம மூடி வச்சு அடிக்கடி கிளறி வேக வச்சோம்னாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.